பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக ஸ்பூக்கியாக இருக்குல்ல. இந்த கோட்டை தான் கொண்டப்பள்ளி கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பயப்படுற மாதிரிலாம் எந்த வரலாறும் இல்லைங்க. இது ஒரு சாதாரண கோட்டை தான். சரி, நீங்கள் திட்டுறது எனக்கு காதில் கேட்குது, திட்டாதீங்க. சும்மா கொஞ்சம் பில்டப்பாக ஆரம்பிக்கலாமேன்னு தான் அவ்வளோ பில்டப் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் விஜயவாடாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே கொண்டப்பள்ளி அப்படின்ற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முகலாயர் காலத்து கோட்டை தான். நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் செஞ்சிக்கோட்டை எவ்வளோ பிரபலமோ அதே மாதிரி இங்கே கொண்டப்பள்ளி கோட்டை ரொம்ப ரொம்ப பிரபல்யங்க. இன்றைக்கி இந்த கோட்டையோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு கோட்டையை சுற்றி பார்த்துடலாம் வாங்க. கோட்டையோட மதில் செவர்லேருந்தே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் நமக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலே நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அரண்மனை தான். இதுதான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா முகலாயர் மன்னர்களுடைய அரண்மனையாக திகழ்ந்தது. இப்போ இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணிவிட்டு அங்கே இந்த அரண்மனையை பயன்படுத்தின மன்னர்களை பற்றியும் இங்கே என்னெல்லாம் வரலாறு இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆர்ட் கேலரியாக இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் மூலமாக இந்த கோட்டையோட பழமையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்க்காததையும் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து உள்ளே போனோம்னா அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் கோட்டையினுடைய மையப்பகுதி. நல்ல பறந்து விரிஞ்சிருக்குங்க. ஆனால் நிறைய சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா கண்டிப்பாக போர் காலகட்டத்தில் இது கோட்டையை படையெடுப்பெல்லாம் பார்த்துருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் இது சிதிலம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மிஞ்சி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையுமே கரெக்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கோட்டையோட நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி செட்டப் இருக்குது. இது எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு எதுவும் டீட்டெயில்ஸ் கிடையாது. அது அப்படியே திரும்பி பார்த்தோம்னா கோட்டையினுடைய மதில் சுவர் இருக்குது. ஸோ பறந்து விரிஞ்ச இந்த கோட்டையை 4 பக்கமும் பார்த்து ரசிக்க முடியுங்க. ஸோ மேலே ஏறி போய் நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கணும். இங்கே தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா படிக்கட்டு, அதை வழியாக தான் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோட்டைக்கு இடதுபுறம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் புல்வெளியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கோட்டையை பற்றின வரலாறு நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, ஒரு காலத்தில் யானைகள் கட்டி வைக்கிற இடமாகவும் இருந்ததாம். ஸோ இங்கே நிறைய யானைகள் போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானைகளை கட்டி வைப்பாங்களாம். அந்த இடமாகவும் இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டம்னு சொல்கிறத தவிர வேறு என்ன வார்த்தை இருக்குது விவரிக்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மேலே ஏறி போய் அடுத்த பக்கத்தை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த படிகளுக்கு கம்பியெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் படி எல்லாமே பாருங்கள் பாறைகளால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மேலே ஏறி வந்தோம்னா வியூ இப்படி தான் இருக்குது. இது இந்த இடத்த பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது இல்லையா, இது முன்னொரு காலத்தில் அகழியாக இருந்திருக்கலாம். ஸோ பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் ஃபுல்லாக நீர் நிரப்பி அப்படியே வச்சுருப்பாங்க. இதை தாண்டி போனும்போது தான் நமக்கு ராணி கோட்டையும் இருக்குது. ஸோ ராணி கோட்டையை தாண்டி போகிற பகுதி அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு ரொம்ப பலமாகவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதில் நம்ம நடந்து அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் அங்கேயும் இதே மாதிரி கற்களால் செதுக்கப்பட்ட நிறைய கட்டுமானங்களை பார்க்க முடியுது. இந்த கோட்டையில் முக்கியமான அம்சம்னு பார்த்திங்கன்னா இங்கே கிங்ஸ் ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களெல்லாம் சில நேரங்களில் கைது பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள இந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெயிலில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்களாம். ஸோ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா வேறு நாட்டு மேலே படையெடுக்கும் பொழுது அங்கே மன்னர்களை கூட சிறைப்பிடிப்பாங்க. ஸோ அந்த மன்னர்களை கொண்டு இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஜெயிலில் தான் அடைச்சி வைப்பாங்களாம். ஆனால் இப்போ ஜெயில் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போச்சு. அங்கே ஜெயில் செட்டப்ஸும் எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு அறைகள் மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு பெரிய நீளமான வராண்டா மாதிரி மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவுமே நமக்கு இங்கே இப்போ இல்லை. ஆனால் அந்த தடயங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் இது ஜெயிலாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட் செட் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னாலே கண்டிப்பாக இது ஜெயில் தான் உணர முடியுது. ஸோ இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கரெக்டாக அது ஜெயில் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. நான் அதையும் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த பகுதி இது தான். ஸோ இது நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, முன்ன காலத்தில் சிறைச்சாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க.
ஸோ இங்கே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு அந்த காலத்தில் இரும்பு கம்பிகள் கொண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செட்டப் வச்சோ தனித்தனியாக வந்து தடுத்துருக்கலாம். ஆனால் இந்த செட்டப் பக்காவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுங்கிறது நல்லாவே தெரியுது. இங்கே இப்போ வேறு எதுவுமே இல்லை, இந்த கல் தூண் மட்டுமும் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு வெளிச்சம் வரத்துக்கு வந்துட்டு வழி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வெண்டிலேட்டர் இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து ஜெயில் பகுதி. ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான சைட் சீயிங் இருக்குது. விஜயவாடா சிட்டி வரைக்குமே நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது எங்கன்னா விஜயவாடா சிட்டியிலேருந்து சரியாக 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த மலையோட உச்சியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த சிட்டி வியூ மட்டுமே இல்லாமல் இந்த சுற்றுப்பகுதிகளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத துல்லியமாக பார்க்க முடியுது. உண்மையாகவே இந்த காட்சி வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆந்திராவில் பொதுவாகவே வெயில் அதிகம். இந்த மலையும் கோட்டையுமே பார்த்திங்கன்னா கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப குளுமையாக இருந்துச்சு, அவ்வளோ காத்தோட்டமாகவும் இருந்தது. உண்மையாகவே அது கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்தது. எனக்கு நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மலையெல்லாம் நல்ல வெயில் நேரத்தில் சுற்றி பார்க்குற டைமுக்கு இந்த பகுதிக்கு வரும்பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து கீழே பாருங்கள், பாதாளம் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் படு பயங்கரமாக கூட இருந்துச்சு. பட் இதனுடைய பின்பக்கம் உச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கோட்டை. அந்த தூரத்தில் நமக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்க அது அப்படி தான் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அதுவுமே வந்து ராணிக்கோட்டைங்கிறதுனால நல்லா பெரிய செட்டப்பாக தான் இருக்கும், அரண்மனை மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கே போகிறதுக்கு இப்போ பெர்மிஷன் கிடையாது, இங்கேருந்து மட்டும்தான் நம்ம தூரமாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் பாறைகளுக்கு மேலே இறங்கிறதுக்கு வந்துட்டு அவங்களே பெர்மிஷனும் கொடுத்து வழியும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு குட்டியான பாறை மேலே நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்குள்ளேயே நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் கூடங்க. ஏன்னா இந்த பாறையில் வழுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 அடி ஆழம் பள்ளத்தில் தான் விழணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அது மேலே சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப வந்து கேலரிக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டையுடைய முகப்பு பகுதி சின்னதாக அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து கல்தூணில் செதுக்கப்பட்ட பல யானை பொம்மைகள், குதிரைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே இங்கே வந்து கலெக்ஷனாக வந்து இங்கே வச்சுருக்காங்க பார்வைக்காக. எதையுமே நம்ம தொடறதுக்கான அனுமதி கிடையாது. இந்த ஃபோட்டோ கேலரி எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய அரண்மனை எப்படி இருந்தது, இப்போ ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதை வித்தியாசப்படுத்தி காமிக்க 2 ஃபோட்டோஸையுமே சேர்த்து நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது யாருடைய சிலைன்னு தெரியுதா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையில் இருந்து இந்த ஊரை வந்து ஆட்சி செய்த மன்னர்கள். ஸோ இவங்களுடைய புகைப்படம், பெயர், அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆர்ட்காக வச்சுருக்காங்க. இந்த கேலரியில் இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பரான அம்சம் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கேனரை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு ரியலாக 3D எஃபெக்டில் அந்த காலகட்டத்தில் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது, இங்கே என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோட்டையினுடைய ஃபுல் ஒரு மினியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இந்த QR கோடையும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வரவே தேவையில்லை, இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம அந்த QR கோட் ஸ்கேனர் மூலமாக பார்க்கும் பொழுது வேற ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.